ஹாய் ஹலோ எவரிபடி, நான் உங்கள் வீரகுமார். நாம் இன்னைக்கு கும்மிடிப்பூண்டி டு சென்னை சென்ட்ரல் ட்ரெயின் டிராவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அருமையான பயணத்தில் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் அதை சுற்றி இருக்கிற மிக அருமையான இடங்களை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நாம் இருக்கிறது கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன். கும்மிடிப்பூண்டி என்னாலே சிப்காட் தொழில் வளாகம் தான் நமக்கு ஞாபகம் வரும். இங்கிருக்கும் தொழிற்சாலைகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்கிறார்கள். இங்க இருக்கிற நேஷனல் ஹைவே NH5ல கும்மிடிப்பூண்டி பைபாஸ் பேருந்து நிலையம் இருக்கிறது. இந்த பைபாஸ் பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பதி மற்றும் நெல்லூர் மார்க்கமாக போகிற அனைத்து பேருந்துகளிலும் செல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தடா ஸ்ரீ சிட்டி சுமார் 23 கிலோமீட்டர் தூரம். கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னை சென்ட்ரல் சபர்பன் டெர்மினல் 47 கிலோமீட்டர் தூரம். இதை கடக்கிறதுக்கு சுமார் 1.25 மணி நேரம் ஆகும். டிக்கெட்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா 15 ரூபா மட்டும்தான். மொத்தம் 17 ரயில் நிலையங்கள் இருக்கிறது. இப்போ நாம் இருக்கிறது கவரப்பட்டை ரயில் நிலையம். இங்கிருந்து அரியத்துறை ஸ்ரீ வரமூர்த்தீஸ்வரர் திருக்கோவில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரம். புகழ்பெற்ற சிறுவாபுரி முருகப்பெருமான் திருக்கோவில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம். அடுத்து நாம் வந்திருக்கிறது மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷனான பொன்னேரி. இங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உலகநாத நாராயணசுவாமி அரசினர் கலைக்கல்லூரி அமைந்துள்ளது. சுருக்கமாக LNG காலேஜ் என்று சொல்லுவாங்க. இந்த LNG காலேஜ் சற்று எதிரே டாக்டர் MGR மீன்வள கல்லூரி இருக்கிறது. இங்கிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் தொழில் நகரமான மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி அமைந்திருக்கிறது. இங்கிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் பஞ்சேஸ்ரீ ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் திருக்கோவிலும், சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் ஆண்டார்குப்பம் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலும், சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் தேவதானம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோவிலும், சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பாலைவனம் அருள்மிகு திருப்பாலீஸ்வரர் திருக்கோவிலும் அமைந்துள்ளது. அடுத்து வரப்போகிறது ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் அனுப்பம்பட்டு. இப்போ நாம் இருக்கிறது மீஞ்சூர் ரயில் நிலையம். இங்கிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் மேலூர் அருள்மிகு திருமணங்கீஸ்வரர் சமேத திருவுடையம்மன் திருக்கோவிலும், சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீ சக்தி வராகி அம்மன் திருக்கோவிலும், பொன்னேரியிலிருந்து மட்டுமில்லாமல் இங்கிருந்தும் தேவதானம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோவில் செல்லலாம். அதே 7 கிலோமீட்டர் தூரம். இந்த ரயில் நிலையம் நந்தியம்பாக்கம். இந்த ரயில் நிலையம் அத்திப்பட்டு. இப்போ நாம் இருக்கிறது அத்திப்பட்டு புதுநகர் ரயில் நிலையம். இங்கிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் எண்ணூர் காமராஜர் போர்ட்டும், சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் காட்டுப்பள்ளி போர்ட்டும் அமைந்துள்ளது. இங்கு அனல் மின் நிலையங்கள் மற்றும் பெரிய தொழிற்சாலைகள் இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எண்ணூர் ரயில் நிலையம். இங்கு சுற்றி 20க்கும் மேற்பட்ட பெரிய தொழிற்சாலைகள் இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு வேலை செய்கிறார்கள். அடுத்து வரப்போகிற ரயில் நிலையம் கத்திவாக்கம். அடுத்து நாம் பார்க்க போகிறது விம்கோ நகர் ரயில் நிலையம். இங்கிருந்து சுமார் 350 மீட்டர் தொலைவில் விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலையம் அமைந்துள்ளது. அடுத்து நாம் வந்திருக்கிறது திருவெற்றியூர் ரயில் நிலையம். இங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அருள்மிகு தேஜராஜ சுவாமி ஸ்ரீ வடிவுடையம்மன் திருக்கோவிலும், சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் பட்டினத்தார் சுவாமிகள் ஜீவசமாதியும், சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் ரோமரிஷி சித்தருடைய ஜீவசமாதியும், அதன் அருகே 18 சித்தர்களையும் நாம் ஒரு சேர வழிபடலாம். அடுத்து நாம் வந்திருக்கிறது வஉசி நகர் ரயில் நிலையம். இங்கு ரயில்வே யார்டு அமைந்துள்ளது. இங்கிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் அரசினர் கலைக்கல்லூரி அமைந்துள்ளது. இப்போ நாம் இருக்கிறது தண்டையார்பேட்டை ரயில் நிலையம். இங்கிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் காசிமேடு மீன் மார்க்கெட் அமைந்துள்ளது. இப்போ நாம் இருக்கிறது குறுக்குப்பேட்டை ரயில் நிலையம். இங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் பன்னாரப்பேட்டை MC ரோடும், ஆரசாரம் அரசு மருத்துவமனையும், ஹஜ்ரத் குணங்குடி மஸ்தான் சாஹிப் தர்காவும் அமைந்துள்ளது. இப்போ நம்ம போயிட்டு இருக்க ட்ராக்ல இருந்து இடது பக்கமாக போனால் பீச் ஸ்டேஷன் ரயில் நிலையம் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேசன் பிரிட்ஜ் ஜங்ஷன் ரயில் நிலையம். இங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையும், வள்ளலார் நகர் பேருந்து நிலையமும் அமைந்துள்ளது. கடைசியாக நாம் இப்போ வந்திருக்கிறது சென்னை புறநகர் முனையம். இங்கிருந்து ரயில் மார்க்கமாக தமிழ்நாட்டிற்கு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுமையாக எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். புரட்சி தலைவர் டாக்டர் MGR சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எதிரே ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை அமைந்துள்ளது. இங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் மெரினா பீச்சும், சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் எக்மோர் ரயில் நிலையமும், சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் வள்ளலார் வந்து வழிபட்ட கந்தக்கோட்டம் முருகப்பெருமான் திருக்கோவிலும், சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் பாரிஸ் அருகில் மராட்டிய மன்னர் வீர சிவாஜி வந்து வழிபட்ட அன்னை காளிகாம்பாள் திருக்கோவிலும் அமைந்துள்ளது.
இதற்கு முன்னாடி வீடியோ பழனி மற்றும் ஸ்ரீ காளஹஸ்தி திருக்கோயில் பற்றி இருக்கும். பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.